நீங்கள் இணைந்திருப்பது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் உஸ்மான் அகில். முதலில் முதன்மை செய்திகள். இனி ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும் அடங்கியிருக்க உத்தரவு. கொரோனாவை காரணம் காட்டி தனியார் நிறுவனங்களில் ஊழியர்களை பணி நீக்க கூடாது என அறிவிப்பு. மதுபான சாலைகள் திறக்கும் முடிவு குறித்து வாத பிரதிவாதங்கள். ஜனாசா எரிப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு. முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர குற்றப்புலனாய்வு பிரிவில் விசாரணைக்கு. கொரோனா வைரசுடன் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் கோரிக்கை. இவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் அனைத்து மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. கொழும்பு மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டமானது மறு அறிவித்தல் வரை அமுலில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. ஏனைய 23 மாவட்டங்களிலும் எதிர்வரும் 16ஆம் தேதி வரையில் இரவு 8 மணி முதல் 18ஆம் தேதி அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் அனைத்து மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. கொழும்பு மற்றும் கம்பஹா தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் மீண்டும் 18ஆம் தேதி தொடக்கம் ஊரடங்கு தளர்த்தப்பட உள்ளது. இவ்வாறு ஊரடங்கு தளர்த்தப்படும் மாவட்டங்களில் மே மாதம் 23ஆம் தேதி வரை இரவு 8 மணி தொடக்கம் அதிகாலை 5 மணி வரை மாத்திரம் ஊரடங்கு சட்டம் அமுலாக்கப்பட உள்ளது. கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் தொடர்ந்தும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் இங்கு மக்களுடைய அன்றாட வாழ்க்கை மற்றும் பொருளாதார செயற்பாடுகளை வளமை நிலைக்கு கொண்டு வரும் நோக்கில் கடந்த 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட புதிய வேலை திட்டம் 16ஆம் தேதி வரை தொடர்ந்தும் செயற்பாட்டில் உள்ள நிலையில் மே 18ஆம் தேதி முதல் இந்த செயற்பாடுகள் மீண்டும் முன்னோக்கி கொண்டு செல்லப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. தலைநகர் கொழும்பில் இன்று 4வது நாளாகவும் அநேகமான அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் வளமை நிலைக்கு திரும்பியுள்ளதை காண முடிந்தது. இந்நிலையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து, தனியார் பேருந்து மற்றும் ரயில்கள் ஆகியவற்றில் ஆசனங்களுக்கு ஏற்றவாறு பயணிப்பதற்கும் போக்குவரத்து அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நாட்டை மெல்ல வளமைக்கு திருப்புவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துள்ளது. இதன்படி கொழும்பு கம்பஹா மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்தாலும் அரசு தனியார் நிறுவனங்களின் ஊழியர்கள் பகுதிகளவில் அழைத்துக் கொள்ள அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை ஊரடங்கு அமலில் உள்ள மாவட்டங்களை தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு அமைய பயணிகள் ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து, தனியார் பேருந்து மற்றும் ரயில்கள் ஆகியவற்றில் ஆசனங்கள் எண்ணிக்கையில் பயணிப்பதற்கு போக்குவரத்து அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களை தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் இந்த பயண ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்தது. மேலும் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்தும் அமலில் உள்ள கொழும்பு மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே செல்லும் பொதுமக்கள் அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்திற்கு அமையவே வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் சிகை அலங்கார நிலையங்களுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் எவருக்கேனும் கொரோனா தொற்று ஏற்பட்டால் அது வேகமாக பரவக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே சமூக இடைவெளியை பேணுவதும் கைகளை கழுவுவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சுகாதார அமைச்சின் விசேட வழிகாட்டல்கள் மும்மொழிகளிலும் வழங்கப்பட்டுள்ளதோடு இவற்றை பின்பற்றுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடும் நிபந்தனைகளுடன் இன்று முதல் ஹட்டன் நகரில் உள்ள சிகை அலங்கார நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் வரை முடி மாத்திரமே வெட்டப்பட வேண்டும் என பொது சுகாதார வைத்திய அதிகாரிகளால் ஆலோசனை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வவுனியா நெடுங்கணி பிரதேசத்தில் உள்ள சிகை அலங்கார நிலையம் திறக்கப்பட்டிருந்தன. சுகாதார பரிசோதகரின் கண்காணிப்பின் கீழ் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பான முறையில் முடி வெட்டப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் 466 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்தோடு 245 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மார்ச் 20ஆம் தேதி முதல் ஊரடங்கு உத்தரவுகளை மீறிய குற்றத்திற்காக இதுவரை நாடு முழுவதும் 53,547 பேர்
கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலகட்டத்தில் 14,333 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 172 மதுபான போத்தல்களை அம்பாறை சவளக்கடை போலீசார் மீட்டுள்ளனர். மதுபான போத்தல்கள் பதுக்கி வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சவளக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்றினை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீஸ் குழுவினர் 3 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதோடு மறைவிடங்கள் சிலவற்றில் இருந்து சுமார் 172 மதுபான போத்தல்களை மீட்டுள்ளனர். கோவிட் அச்சுறுத்தலினால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி ஒரு தனியார் துறை ஊழியர்களை பணி நீக்க முடியாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதற்கு முதலாளிமார்கள் சம்மேளனம் முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளதாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இன்று அறிவிக்கப்பட்டது. கோவிட்-19 அச்சுறுத்தல் காரணமாக தனியார் நிறுவனங்கள் எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியினால் செலவுகளை குறைக்க வேண்டிய இக்கட்டான நிலை நிறுவனங்களுக்கு உருவாகியுள்ளது. இதனால் தொழில்கள் இல்லாமல் போகும் அச்சநிலை உருவாகியுள்ளது. தனியார் துறைகளில் பணிபுரிகின்றவர்கள் பலர் இலங்கையின் பல பாகங்களிலும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் கோவிட்-19 அச்சுறுத்தலை காரணம் காட்டி எந்தவொரு தனியார் நிறுவனமும் தமது ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடியாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. வெளியுறவு, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் உறவுகள் அமைச்சர் தினேஷ் குணவர்தனவுடன் முதலாளிமார் சம்மேளனம், தனியார் நிறுவன முக்கிய தலைவர்கள், தனியார் சங்கங்கள் என்பன நீண்ட கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதன் பின்னர் இதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்றுக்கு முன்னர் ஒவ்வொரு நிறுவனத்திலும் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட மாதாந்த சம்பளத்தில் அரைவாசியை அல்லது மாதாந்தம் 14,500 ரூபாவை தொடர்ச்சியாக வழங்க வேண்டும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. சம்பளத்தில் அரைவாசி அல்லது 14,500 ரூபாய் என்பதில் எது அதிகமான தொகையோ அந்த தொகையை வழங்கப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தன வெளிப்படுத்தினார். හාම්පුතුන්ගේ සංගම් හා සේවකයන්ගේ වෘත්තීය සංගම් හා සේවක සංවිධාන සේව්‍ය සේවක දෙපාර්ශ්වය අතරම දීර්ඝ සාකච්ඡාවල ප්‍රතිඵල ලෙස කැබිනට් මණ්ඩලයට දිනේෂ් ගුණවර්ධන අමාත්‍යතුමා දැනුම් දුන්නා. කොවිඩ්-19 වසංගතයේ කරන කොටගෙන ඇති වූ බලපෑම් හේතුවෙන් පුද්ගලික අංශයේ කිසිදු සේවකයෙක්ගේ රැකියාව අහිමි නොකළ යුතු බව. பாடசாலைகளை திறக்கும் திகதி குறித்து இதுவரை எவ்வித இறுதி தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என கல்வி அமைச்சர் டலஸ் அழகபெரும தெரிவித்துள்ளார். பாடசாலை செல்லும் அனைத்து மாணவர்களின் பாதுகாப்பும் பாடசாலை சூழலின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்ட பின்னரே பாடசாலைகளை திறக்கும் திகதி குறித்து தீர்மானிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மேல் மாகாண கல்வி வலய கோட்ட கல்வி பணிப்பாளர்களுக்கும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையே இசுருப்பாயவில் உள்ள கல்வி அமைச்சில் விசேட கூட்டம் ஒன்று நடைபெற்றது. பாடசாலைகளில் சுகாதார பாதுகாப்பு, சூழல் ஒன்றை கட்டியெழுப்புதல் மற்றும் பாடசாலைகளில் நீர் மற்றும் சுகாதார வசதிகளை புதுப்பித்து அதனை பராமரிப்பது குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. இங்கு உரையாற்றிய கல்வி அமைச்சர் டலஸ் அழகபெரும கோவிட் தொற்றை தவிர்ப்பதற்கு கைகள் கழுவ வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்ற நிலையில் பாடசாலைகளில் நீர் விநியோகத்தை உறுதி செய்வது அவசியம் என்று தெரிவித்தார். අපි දන්නවා මේ අනතුර ලෝකයේ මේ මාරයා ගමන් කරපු විදිය ඒ වෙනකට යුරෝපේ ප්‍රධාන රාජ්‍යයන් වලට WHO එක උපදෙස් දෙලා තියෙද්දී இலங்கையில் முதல் கோவிட் தொற்றாளர் மார்ச் மாதம் 11ஆம் தேதி அடையாளம் காணப்பட்ட நிலையில் 13ஆம் தேதி முதல் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்தது. எனினும் இந்த தீர்மானத்தை தொழிற்சங்கங்கள் கேலி செய்தன. ஆனால் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்தும் அதனை அசட்டை செய்த இத்தாலி போன்ற பழம்பொருந்திய நாடுகளுக்கு என்ன நடந்தது என்பதை நாம் அறிவோம். உலக உணவு அமைப்பின் உயர் அதிகாரி ஒருவர் நேற்று எம்மை சந்தித்த போது பாடசாலைகளை மூடுவதற்கு எடுத்த தீர்மானத்தை பாராட்டியிருந்தார். பாடசாலைகள் உடனடியாக மூடப்பட்டு மாணவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதால் கோவிட் தொற்று பரவுவதை தடுப்பதில் பெரும் பங்களிப்பை செலுத்தியது. எனவே நாம் மீண்டும் பாடசாலைகளை திறப்பதில் மிகவும் அவதானமாக செயற்படுகிறோம். எவ்வொரு மாணவருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட அனுமதிக்க முடியாது. பாடசாலைகள் திறப்பதற்கு முன்னர் பாடசாலைகளில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகள் ஏராளம் இருக்கின்றன. பாடசாலை மாணவர்களின் உடல் உஷ்ணத்தை அளக்கும் கருவிகளை வழங்க வேண்டும். நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகளுக்கு வழங்க சுமார் 10,000க்கும் அதிகமான கருவிகள் தேவைப்படுகின்றன. 20,000 கைகழுவும் தொட்டிகளை வழங்க வேண்டியுள்ளன. இவற்றை கைகளினால் திறந்து மூடும் தொட்டிகளை வழங்க முடியாது. கால்களினால் இயக்கும் தொட்டிகளை வடிவமைத்து அவற்றை வழங்க வேண்டும். அத்துடன் தண்ணீர் வசதிகள் இல்லாத சுமார் 500க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இலங்கையில் இருக்கின்றன. இவற்றில் எவ்வாறு மாணவர்களை கைகழுவ சொல்வது என்ற பிரச்சினை இருக்கிறது. இவற்றுக்கு மாற்று வழிகளை தேட வேண்டியிருக்கிறது. இவை அனைத்தையும் செய்து முடித்த பின்னர் சுகாதார அதிகாரிகளின் பரிந்துரைகளுடன் பாடசாலைகளை திறக்கும் திகதியை தீர்மானிப்போம்.
මේ උෂ්ණත්වය මනින ශරීර උෂ්ණත්වය මනින උපකරණ අවම වශයෙන් අපිට අවශ්‍ය වෙන 20000 අවම වශයෙන් 20000 කඩේට ගිහිල්ලා ලුණු කිලෝ එකක් ගත්තා වගේ ගන්න බෑනේ. ඒ අනවම ප්ලේස් කරන්න ඒක නැවත ඩෙලිවර් කරන්න කොයි තරම් කාලයක් ඇයි මේ සියල්ලටම අපි සූදානම් වෙන්න. கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட 63 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் அடிப்படையில் குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 445ஆக உயர்வடைந்துள்ளது. மேலும் புதிய தொற்றுடையோர் தொடர்ந்தும் இனம் காணப்படுகின்ற நிலையில் கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 916ஆக உயர்வடைந்துள்ளது. இலங்கையில் நேற்றைய தினம் 26 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் வெளிசரை கடற்படை வீரர்கள் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடையே புதிய தொற்றாளர்கள் இனங்காணப்படாவிட்டாலும் வைரஸ் தொற்றுடையோர் இருக்கலாம் என்ற நிலையில் தொடர்ச்சியாக பரிசோதனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் 889 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மே மாதம் 1ஆம் தேதி முதல் நேற்று வரை 17,191 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. இதுவரை கோவிட் வைரஸை கண்டறிவதற்காக 39,629 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக மக்கள் செறிவாக வாழும் இடங்களில் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தொட்டலாங்க முவதொர உயன தொடர்பாடியில் வசிப்பவர்களிடம் இன்று முற்பகல் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டுள்ளன. வவுனியா பெரியகட்டு ராணுவ முகாமில் தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்த 111 பேர் இன்று வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களிடம் PCR பரிசோதனைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கோவிட்-19 தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களே வீடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். திருகோணமலை, கண்டி, மாத்தளை, அனுராதபுரம், தபுள்ள, வவுனியா, அலகல்லா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கடற்படை வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களே விடுவிக்கப்பட்டுள்ளனர். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 915ஆக உயர்வடைந்துள்ளது. 461 பேர் தொடர்ந்தும் நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்களுடைய எண்ணிக்கை 514ஆக உயர்வடைந்துள்ளது. மேலும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 445 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். இன்று காலை 10 மணி வரையிலான 24 மணி நேரத்தில் 63 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிடுகையில் 48% குணமடைந்துள்ளனர். இதேவேளை நாட்டில் கோவிட் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டவர்களில் 52% கடற்படை வீரர்களாக உள்ளனர். கடற்படை வீரர்களில் கோவிட் தொற்று இனங்காணப்பட்டவர்களில் 121 பேர் பூரணமாக குணமடைந்துவிட்டனர். கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 108 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை மாவட்ட ரீதியில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவானோர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 150 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 35 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 36 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 34 பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர். மேலும் தனிமைப்படுத்தல் நிலையங்களிலிருந்து 111 பேரும், கடற்படையைச் சேர்ந்த 480 பேரும், கடற்படை தவிர்த்த ஏனைய படையினர் 11 பேரும் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளார். இன்று பிற்பகல் 2 மணிக்கு கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்ட மங்கள சமரவீர சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்தும் விசாரிக்கப்பட்டதை அடுத்து விடுவிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார். இதற்கமைய முன்னாள் நிதியமைச்சர் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவில் பிற்பகல் 2 மணி அளவிற்கு வருகை தந்தார். உள்ளே செல்வதற்கு முன்னர் செய்தியாளர்களின் சில கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் என்ன காரணத்திற்காக தன்னை அழைத்துள்ளார்கள் என்பது தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார். மஹிந்த ஆட்சி காலத்தில் இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்கள் நடந்தன. முன்னைய ஆட்சி காலத்தில் 3 முறை குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு விசாரணைக்கு அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த ஆட்சி காலத்தில் இன்னும் இது நடக்கவில்லை என்று தான் நினைத்தாலும் அதுபோன்ற ஆட்சியே தொடர்வதாகவும் தெரிவித்தார். இதேவேளை முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர எதற்காக விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் என்பது குறித்து ஆராய்ந்த போது புத்தளம் மாவட்டத்தில் இடம்பெயர்ந்துள்ள முஸ்லிம்களுக்கு கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிக்க போக்குவரத்து செய்து கொடுக்கப்பட்டமை குறித்து விசாரிக்கவே அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்தன. அரசாங்கத்தை கடுமையாக முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர விமர்சித்து வருவதால் இவ்வாறான விசாரணைகளை சந்திக்க நேரிட்டுள்ளதாக அவருக்கு நெருக்கமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவிட் தொற்று காரணமாக உயிரிழக்கும் அனைவரையும் தகனம் செய்ய வேண்டும் என்று சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை வலுவிழக்கச் செய்ய கோரி
அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இலங்கையில் கோவிட் வைரஸினால் மரணித்தவர்களின் உடல்கள் புதைக்கப்படுவது சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்பட்டு வருகின்றது. கோவிட் தொற்றினால் உயிரிழப்போரின் சடலத்தை கோவிட் வைரஸில் இருந்து பாதுகாக்க எரிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு மற்றும் வைத்திய நிபுணர்களால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைகளின்படி வைரஸ் தொற்றால் உயிரிழந்த நபருடைய சடலத்தை அவரவர் மத வழிமுறைகளுக்கமைய புதைக்கவோ அல்லது எரிக்கவோ முடியும் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனினும் இலங்கையில் கோவிட் வைரஸினால் உயிரிழப்போரின் உடல்கள் கட்டாயம் எரிக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கையில் இதுவரை கோவிட் தொற்றினால் உயிரிழந்த 9 பேரில் 4 பேர் முஸ்லிம்கள். இவர்களது சடலங்களும் எரிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக நாட்டில் உள்ள முஸ்லிம் மக்களின் அடிப்படை உரிமை மீறப்படுவதாக தொடர்ந்து குற்றம் சுமத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவிட் வைரஸினால் உயிரிழக்கும் நபர்களது உடல்களை தகனம் செய்ய வேண்டும் என்று வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலை வலிவிளக்க செய்யுமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் உட்பட கட்சி உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அனில் ஜெயசிங், சுகாதார அமைச்சு செயலாளர் மற்றும் சட்டமா அதிபர் உள்ளிட்டோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இலங்கையில் நடைமுறையில் இருந்து வரும் தனிமைப்படுத்தும் மற்றும் தொற்றுநோய் தடுப்பு கட்டளை சட்டத்தின் பிரகாரம் தொற்று நோய்களால் மரணிப்பவர்களின் சடலத்தை அடக்கம் செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. எனினும் கோவிட் வைரஸினால் உயிரிழந்தவரின் உடல் தகனம் செய்யப்பட வேண்டும் என திருத்தி அமைக்கப்பட்ட வருத்தமானியின் மூலம் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் மற்றும் தொற்றுநோய் தடுப்பு கட்டளை சட்டம் வருத்தமானி அறிவித்தல் ஒன்றின் மூலம் திருத்தப்பட்டமையை வலுவிளக்க செய்து கோவிட் வைரஸினால் உயிரிழப்பவர்களை புதைக்கவோ அல்லது தகனம் செய்யவோ முடியும் என மீள திருத்தி வெளியிட உத்தரவிட வேண்டும் என இந்த மனுவில் மனுதாரர்கள் கோரியுள்ளனர். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான மின்சார கட்டண பட்டியல்களை தனித்தனியாக வழங்குமாறு மின்சாரம் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் மஹிந்த அமரவீர மின்சார சபை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த செயல்பாடு அமைச்சரின் வழிகாட்டல்கள் பிரகாரம் முன்னெடுக்கப்படும் என அறிக்கையொன்றின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸ் பரவும் அச்சுறுத்தல் ஏற்பட்டதை அடுத்து மார்ச் மாதம் முதல் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டத்தால் மின் நீர் கட்டணங்கள் அறவிடப்படவில்லை. இந்நிலையில் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான மின்சார கட்டணங்களை ஒரே பட்டியலில் வழங்குவதால் கட்டணத்தில் அதிகரிப்பு ஏற்படும் என பல தரப்பினராலும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அவ்வாறு ஒரே முறையில் 2 மாதங்களுக்குமான கட்டணங்களை ஒரே நேரத்தில் வழங்குவது குழப்பங்களை ஏற்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து நேற்று மாலை மின்சார சபை அதிகாரிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. இதன் பின்னர் 2 மாதங்களுக்கான மின்சார பட்டியலை தனித்தனியாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மின்சார கட்டணத்தை செலுத்த 1 மாத கால அவகாசம் வழங்குவதென்றும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மின் பாவனையாளர்களின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாலைத்தீவில் சிக்கியிருந்த இலங்கையர்கள் உட்பட 304 பேர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கோவிட் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வெளிநாடுகளில் நெருக்கடிக்குள்ளான இலங்கையர்கள் தொடர்ச்சியாக நாட்டிற்கு அழைத்து வரப்படுகின்றனர். இந்நிலையில் மாலைத்தீவில் சிக்கியிருந்த 288 பேர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான UL 102 என்ற விமானத்தின் ஊடாக 304 பேர் இன்று மதியம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். இவர்களில் 16 பேர் ஜப்பான் நாட்டவர்கள். இவர்களும் கோவிட் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் மாலைத்தீவில் சிக்கியிருந்தவர்கள் ஆவர். இன்று மாலை இவர்கள் ஜப்பானின் நரிட்டா நகரிற்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இன்று அழைத்து வரப்பட்ட இலங்கையர்கள் அனைவரும் கிருமி தொற்று நீக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டதோடு உடல் வெப்பநிலையும் அளவிடப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் ராணுவத்தினரின் கண்காணிப்பு நிலையங்களில் தனிமைப்படுத்தலுக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இதேவேளை இலங்கை விமான சேவை மட்டுப்படுத்தப்பட்ட பயணிகள் சேவைகள் சிலவற்றை நேற்று முதல் ஆரம்பித்துள்ளது. அந்த வகையில் UL 503 என்ற விமானத்தில் 96 பயணிகள் லண்டன் நகர் நோக்கி அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த விமானத்தில் இத்தாலி, கனடா, பிரித்தானியா மற்றும் இரட்டை பிரஜா உரிமையுடைய இலங்கையர்கள் பயணித்துள்ளனர். லண்டன், டோக்கியோ, மெல்பர்ன், ஹாங்காங் உள்ளிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட பயணிகள் விமானங்களை இயக்க ஸ்ரீலங்கன் விமான சேவை தீர்மானித்துள்ளது. மருந்துகள் இல்லை என்றாலும் சமூக இடைவெளியை கொண்டு கோவிட் அச்சுறுத்தலை வென்றுவிடலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஆனால் திறக்கப்பட்ட மதுபான சாலைகளில் அலைமோதும் கூட்டம் சமூக இடைவெளியை மறந்து போத்தல்களை வாங்க முண்டி அடிக்கிறது. பாவம், இவர்களுக்கு கோவிட் என்ற கொள்ளை நோயின் அச்சுறுத்தல் இலங்கையில் இருப்பது மறந்துவிட்டது போலும்.
கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள போதிலும் பல்பொருள் அங்காடி கடைகளில் மதுபான சாலைகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்ட சகல மதுபான சாலைகளையும் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் மதுபான சாலைகளில் முதல் நாள் மதுப்பிரியர்கள் முண்டியடித்தனர். நாட்டுக்குள் கோவிட்-19 என்ற தொற்று இருப்பதும் சமூக இடைவெளி பேணப்படல் அவசியம் என தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டாலும் முந்தியடிக்கும் இவர்கள் யாருக்கும் அது விதிவிலக்கல்ல என்பது போலாகிவிட்டது. மதுபான கடைகளில் முந்தியடிக்கின்ற மதுப்பிரியர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் வசைப்பாடல்கள் குறைந்தபாடில்லை. இவ்வாறு மதுபான சாலைகளில் மதுப்பிரியர்கள் அலைமோதும் விடயம் குறித்து இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் பந்துல குணவர்தனவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. සමාජයේ පිරිස් යහපත් ප්‍රතිචාරයක් දක්වන්නේ නැත්නම් අපි කැමති වුණත් අපි අකමැති වුණත් පොදු මහ ජනතාවගේ යහපත වෙනුවෙන් යම් යම් තීන්දුව తీරන ගන්න අතිගරු ජනාධිපතිතුමා විසින් කාර්ය සාධක බලකායට උපදෙස් දෙයි. මේ සෞඛ්‍ය ආරක්ෂක අංශවල දෙන උපදෙස් වලින් බෑරව කටයුතු කරන්න එපා කියන ටිකත් එහෙම කටයුතු කළොත් අකමැත්තෙන් නුවත් අර කොරෝනා මර්ධන ඇඳිරි නීති තත්ත්වයේ තුල ඒ පනත්වල තියෙන විධිවිධාන වලට අනුව නීතිය ක්‍රියාත්මක කිරීම සඳහා පොලිසිය හා ආරක්ෂක අංශ මැදිහත් වෙයි. ஆனால் புதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். බඩට බත්තිල්ලා හඬන මිනිස්සු ඉන්න රටක නොයෙක් දරිද්‍රතාවන්ගෙන් පෙළෙන පවුල් සඳහා විශාල මුදලක් ආණ්ඩුව වෙන් කළා. රුපියල් 5000 බැගින්. සහතික වශයෙන් ගත්තොත් මේ රුපියල් 5000 ලබාගත් හුඟා උදවිය තමයි මේ පෝලිං වල අපි දැක්කේ. එතකොට මේ රුපියල් 5000 දෙන එකේ අරමුණ මොකක්ද? මත්පැන් හල් වසා දැමීමට තීරණය කෙරුවේ මේ වසංගත තත්ත්වය පැතිරෙන්න පිරිස ඒකරාශී වීමක හේතුවක් නිසා කියලා. එතකොට දැන් ආණ්ඩුවට සහතිකයක් දෙන්න පුළුවන්ද සම්පූර්ණ වශයෙන් මේ වසංගතයේ පැතිර යාම දැන් ඉවරයි කියලා. එහෙම නැත්නම් අපි ආරක්ෂිතයි කියලා. ඇඳිරි නීතිය තිබ්බ නැතා කියලා වෙනසක් නැහැ. ඔක්කොම පාරේ. ඉතින් දැන් හදිසි තත්ත්වයක් යටතේ ආපහු ඇඳිරි නීතිය දැම්මත් මිනිස්සු ඇඳිරි නීතිය කෙනෙක් ගණන් ගන්න හේකුත් නැහැ. සමහරවිට ආණ්ඩුව හිතනවා ඇති ආණ්ඩුවේ ආදායම් පවත්වාගෙන යන්න. ඉතින් ඉක්මන් සල්ලි හොයන්න හොඳයි. බාරීම. නමුත් ඊට වඩා ජනතාවගේ පැත්තෙන් කල්පනා කළොත් ඒ බීමත්කම් වලට ඇබ්බැහි වෙච්ච මිනිස්සු කවුරුවක්වත් බෙල්ල වල දාගත්තේ නැහැ. කවුරුවක්වත් සියදිවි හානි කරගත්තෙත් නැහැ බොන්න ඕනේ කියලා. අනිත් පැත්තෙන් ස්පිරිතාල පිරෙනවා ප්‍රතිකාර ලබා දෙන්න කී කෝටියක් වියදම් කරනවා. ඉතින් ඒක සම්පූර්ණයෙන් ඉතුරු කරගන්න පුළුවන්නේ මේක වසා දැම්මනම්. ඉතින් මේවා කොහොම ගලපා ගන්නවද කවුරු උපදෙස් දෙනවද කවුරු මේවා මෙහෙවනවද කියන එක ගැන මම හිතන්නේ අපි අලුතෙන් හිතා බලන්න වෙනවා. නැවත වතාවක් අපේ ජීවිත යථා පරිදි පවත්වාගෙන යන්න පුළුවන් ආකාරයට මේ වටපිටාව ගොඩනගෙන තෙක් අවමතරමින් මේ සුරාසැල් වසා තබන්න කියන එක තමයි අපේ ඉල්ලීම. செய்திகளில் அடுத்து வருவது சர்வதேச செய்திகள். சர்வதேச ரீதியில் கொரோனா வைரஸினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தை அண்மித்துள்ளது. தொடர்ந்தும் 10,000க்கும் மேற்பட்ட புதிய கொரோனா தொற்றாளர்கள் நாளாந்தம் அடையாளம் காணப்படும் ரஷ்யாவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,50,000 கடந்துள்ளது. இந்நிலையில் உலகளவில் மனித குலத்தில் பேரழிவை ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரஸை அடியோடு அழிக்க முடியாது என்பதால் அதனுடன் வாழ பழகுவது குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக உலகளவில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3 லட்சத்தை அண்மித்துள்ளது. இதற்கமைய தற்போதைய நிலவரப்படி உலகளவில் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 2,98,327 உள்ளது. அத்தோடு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 44,42,919 அதிகரித்துள்ளது. அதே நேரம் இத்தொற்றிலிருந்து இதுவரையில் 16,68,364 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடாக அமெரிக்கா முன்னிலை பெற்று வருகின்றது. அமெரிக்காவில் இதுவரை கொரோனா தொற்றினால் 85,197 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 14,30,348 அதிகரித்துள்ளது. பிரேசிலில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 83 உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளன. 980 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 1,90,137 உயர்வடைந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13,240 அதிகரித்துள்ளது. மேலும் 98,473 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 78,424 பேர்
பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இது தவிர 8318 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக உலகளவில் இரண்டாவது மிக அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் ரஷ்யாவில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ரஷ்யாவில் நேற்று மாத்திரம் 980 புதிய கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தொடர்ந்தும் 10,000க்கும் மேற்பட்ட புதிய கொரோனா தொற்றாளர்கள் நாளாந்தம் ரஷ்யாவில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன் மூலம் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையானது அங்கு 2,52,245 உயர்வடைந்துள்ளது. அதே நேரம் கொரோனா வைரஸ் தொற்றினால் இதுவரை 2,305 பேர் உயிரிழந்துள்ளனர். பின்லாந்தில் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. 8 வார கால முடக்கத்தின் பின்னர் ஆரம்பித்துள்ள பாடசாலைகளில் சுகாதார கட்டுப்பாடுகளோடு கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பின்லாந்து கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். உலக அளவில் மனித குலத்தின் பேரழிவை ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரஸை அடியோடு அழிக்க முடியாது. எனவே அதனுடன் வாழ்ந்து பழகுவது குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. காணொலி மூலமான மாநாடொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே உலக சுகாதார நிறுவனத்தின் அவசர கால நிபுணர் மைக் ரியான் இதனை தெரிவித்தார். கொரோனா வைரஸை உலகத்தில் இருந்து நாம் அடியோடு அழித்துவிட முடியாது. அது எப்போது எம்மிடமிருந்து விலகி மறையும் என்பதை கணிக்கவும் முடியாது. அத்தோடு ஆட்கொள்ளி வைரஸான HIV போல கொரோனாவும் உயிர்ப்புடன் நம்முடனேயே இருக்கும். கொரோனாவுக்கு எதிராக மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. இந்த மருந்துகள் சோதனை கூடங்களில் பரிசோதிக்கப்பட்டும் வருகின்றன. ஆனால் கொரோனாவுக்கு எதிரான வலிமையான மருந்து இதுதான் என ஒன்றை சுட்டிக்காட்டி உறுதி செய்வது கடினமாக உள்ளது. கொரோனா என்பது நீண்ட காலத்துக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதே நேரத்தில் கொரோனாவால் நீண்ட காலம் பிரச்சனை வராமலும் போகலாம். ஆனால் கொரோனா எப்போது அழியும் என்பதை யாராலும் எதிர்ப்பு கூறிவிட முடியாது. I think we have to be sensitive to the fact that sometimes this happens because of misunderstanding and lack of information and education, and in other times this is senseless acts of violence and discrimination. இருநூற்று 13க்கும் அதிகமான நாடுகளில் கோவிட் தொற்று பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் அதிகமான நோயாளர்களை கொண்ட நாடுகளின் வரிசையில் தற்போது இந்தியா 12வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டாலும் அங்கு புதிய நோயாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கொரோனா வைரஸ் பல உலக நாடுகளை ஆக்கிரமித்துக் கொண்டு வருவதால் நாளுக்கு நாள் புதிய நோயாளிகளும் பலி எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 78,810 அதிகரித்து விட்டது. பலியானோர் எண்ணிக்கையும் 2,564 உயர்வடைந்துள்ளது. மேலும் அங்கு புதிதாக 3,736 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவில் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 26,000 நெருங்கிய நிலையில் பலி எண்ணிக்கை 975 உயர்ந்துள்ளது. குஜராத்தில் இதுவரை 9,267 பேருக்கும், தமிழகத்தில் 9,227 பேருக்கும், டெல்லியில் 7,998 பேருக்கும், மத்திய பிரதேசத்தில் 4,173 பேருக்கும், ராஜஸ்தானில் 4,328 பேருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் 3,729 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா வைரஸ் தொற்று இந்தியாவில் வேகமாக பரவி வரும் நிலையில் நாடு முழுவதும் இயங்கும் ரயில் சேவைகளை ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையில் ரத்து செய்ய ரயில்வே துறை அமைச்சகம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய 30ஆம் தேதி வரை இயங்கும் ரயில்களுக்கான முன்பதிவு கட்டணத்தை முழுமையாக திருப்பி செலுத்துமாறு ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் முன்பதிவு செய்யும் வசதியுடைய பயணிகள் ரயில்கள் ஜூன் 30 வரை இயங்காது என்பதுடன் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக இயக்கப்படும் சிறப்பு ரயில்களின் இயக்கத்தில் மாற்றம் இருக்காது எனவும் ரயில்வே துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கொரோனா நோய் தொற்று சூழலை எதிர்கொள்வதற்காக பிரிக்ஸ் கூட்டமைப்பின் புதிய வளர்ச்சி வங்கி இந்தியாவுக்கு 7,500 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கியுள்ளது. மேலும் PM கேர்ஸ் நிதியிலிருந்து 3,100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வெண்டிலேட்டர் கொள்வனவிற்கு 2,000 கோடி ரூபாவும், புலம்பெயர் தொழிலாளர்களின் நலனுக்காக 1,000 கோடி ரூபாவும், கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சிக்கு 100 கோடி ரூபாவும் ஒதுக்கப்பட உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது இந்தியாவில் அமுல்படுத்தப்பட்டுள்ள முடக்கம் 3ஆம் கட்டத்துடன் முழுமையாக முடியப் போவதில்லை எனவும் சில தளர்வுகளுடன் 4வது கட்டமாக நீடிக்கும் எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். राज्यों से हमें जो सुझाव मिल रहे हैं उनके आधार पर लॉकडाउन 4 इससे जुड़ी जानकारी भी आपको 18 मई से पहले दी जाएगी.
இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.